வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அல்ல, பாஜக ஆட்சி. அண்ணாமலை பேட்டி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகளை ஒட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம், கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மாரிமுத்து, மாநகர மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் ஆட்சியில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய பாஜக அரசின் சாதனை விளக்க கையொட்டினைப்பு அண்ணாமலை வெளியிட்டார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசியது, மத்திய பாஜக அரசு ஒவ்வொரு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளது. மக்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது பாஜக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுவே திமுக அரசு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் உள்ளது. கடந்த தேர்தலில் திமுக 512 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தது. அதில் 50 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற இல்லை. ஒவ்வொரு மேடையிலும் முதல்வர் ஒவ்வொரு விதமாக புள்ளி கணக்குகளை கூறுகிறார். 2014ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பழங்குடியினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக நாட்டின் ஜனாதிபதியாக பழங்குடி இனத்தை சார்ந்த திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் ஆர்டிகல் 270 அகற்றப்பட்டு இந்தியாவோடு காஷ்மீர் இணைக்கப்பட்டது. மகளிருக்கு பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், தூய்மை பாரத் திட்டம், பயிர் கடன், பிரதமரின் கிசான் உதவி திட்டம் என ஏராளமான திட்டம் நிறைவேற்றப்பட்டன. நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதின் போது நாட்டின் ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது என முடிவெடுத்ததன் அடிப்படையில் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏராளமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சிறு குறு நடுத்தர தொழிலில் நிறுவனங்களை பொறுத்தவரை கோவை முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக முத்ரா கடனுதவி திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய தேர்தல் வாக்குறுதியான ராமர் கோவில் கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்வாறு கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாட்டில் உள்ள மகளிர், பழங்குடியினர், விவசாயிகள், தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளனர். மத்திய அரசின் திட்டங்களான ஜன்தன் யோஜனா, முத்ரா கடனுதவி, ஜல் ஜீவன் திட்டம், தூய்மை பாரத் திட்டம், உஜ்வாலா திட்டம், ஆவாஸ் யோஜனா, PM கிசான் நிதி உதவி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் என அனைத்திலும் தமிழகம் பயனடைந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை, ரயில் நிலையங்கள் மேம்பாடு, புதிய விமான நிலையங்கள் உருவாக்குதல், துறைமுகங்கள் மேம்பாடு ஆகியவற்றிலும் தமிழ்நாடு பயனடைந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு செலுத்திய ஒவ்வொரு ரூபாயும் நிதி உதவியாகவும் பல்வேறு திட்டங்களின் கீழும் அதே ரூபாயாக மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் வெளிப்படையாக புத்தகமாக வெளியிட்டுள்ளோம். ஆனால் திமுக அரசு எந்தவிதமான வெளிப்படை தன்மையும் இன்றி வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக கூறுகின்றனர். மத்திய அரசின் திட்டங்களுக்கான விஸ்வகர்மா யோஜனா திட்டம்,
பிரதமரின் இலவச மருந்தக திட்டம் ஆகியவற்றை தமிழகத்தில் திமுக அரசு அமல்படுத்த தடையாக உள்ளது. அதற்கு பதிலாக முதல்வர் மருந்தகம் என்றும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை மற்றொரு பெயரிலும் அமல்படுத்தி திட்டங்கள் மக்களை சென்றடைய முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது. கீழடி விவகாரத்தை பொறுத்தவரை உரிய விவகாரங்களை மட்டுமே மத்திய அரசு சார்பில் கேட்கப்பட்டுள்ளது. இதை தமிழ் மாநிலம் வட மாநிலம் என பிரிப்பதாக அமைச்சர் தென்னரசு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை கூறுகிறார். 2026 கூட்டணி ஆட்சி என்று தான் சொல்ல மாட்டேன், தான் பாஜக ஆட்சி என்று தான் சொல்வேன். பாஜகவின் வளர்ச்சிக்காக கடைசி வரை பாடுபடுவேன். கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பிரதமருக்கு நான் கடிதம் எழுதவில்லை. கட்சி முடிவு பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுவார். தமிழகத்தில் பாஜக கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அல்ல, பாஜக ஆட்சி அமையும். இவ்வாறு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.